சார் நான் அட்வொகேட்டா இருக்கேன். அதுக்கு என்னங்கறப்ப சோ இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி தான் கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட். அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட பாரு, உன் கிட்ஸை பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ளே எனக்கு ஏஜ் ஆயிடும். டெபினெட்லி எக்ஸாம் எழுதுறதுக்கான ஏஜ் முடிஞ்சிடும். இப்போ ரீசெண்டா என் அக்காவுக்கு கூட மேரேஜ் ஆச்சு. அதுக்கு என்னங்கறப்ப குழந்தைய பாத்துக்கணுங்கிறனால அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு இப்போ வீட்டில தான் இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. பக்கத்துல இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? என்னன்னா நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த குடும்ப பாரங்களையோ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. இல்ல அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடானா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்ப பண்றதுன்னு சொல்றேன்டா 5 பைசா மூஞ்சி. அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்னால உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பயம் ஃபர்ஸ்ட் வருது? நீ கேக்குறதுனால சொல்ற. எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான், என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற? அதை தாண்டி என்னன்னா நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. அதுக்கு என்னங்கறப்ப எந்த